ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை மேகி தான் பண்ணியிருந்தேன். அதையுமே பண்ணி காலையில் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். துணி துவைச்சி வீடு வாசல்லாம் பெருக்கி மாப் போட்டு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு பிள்ளைங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தன் பாருங்கள் என்னென்னவோ வச்சு தூண்டியில் அது இதுன்னு பண்ணிகிட்ருக்கான். இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா சைடில் படுத்து செல்லு பார்த்துட்ருக்கான். அதை பார்த்தோன்னே ஒருத்தன் க்ரியேட்டிவாக யோசிக்காம ஒருத்தன் படுத்து செல்லு பார்த்துட்டு இருந்தான். சரி இவங்களோட செத்த நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி மாட்டுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டிலலாம் வீட்டுக்குள்ளே எப்படி ஏசி இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் வெளியில் அந்த இன்வெர்ட்ரு அது இருக்கும்ல, இதை பார்த்தோன்னே ஐயோ பணக்காரங்களா அப்படின்னு தோணும். நம்ம வீட்லேயே ஃபைனலி மாட்டியாச்சு. ஆனால் நம்ம பணக்காரங்களான்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கோம். சைட் பை சைடு உலையில் அரிசி போட்டு கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சு முட்டையை அவிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நாங்களுமே கஷ்டப்பட்ட குடும்பம் தான். என்ன சொல்கிறது, பிள்ளைங்களுக்காண்டி ஸ்கின் அலர்ஜி மாதிரி வர்ற மாதிரி இருந்ததா, சரி ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற காசை இப்படி மொத்தமாக ஒரு இடத்துல கொடுத்து பிள்ளைங்களுக்கு அந்த அலர்ஜிலாம் வராத அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபேன் மட்டும் தானா, கடவுக்குள்ளே இருக்கிறதுனால வீடு சுத்தமாக காற்றே வராது எங்கள் வீட்டுக்குள்ளே. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி இப்போனாலும் வாங்கிடலாம், என்ன அந்த ஆப்பில் பிள்ளைகளுக்காண்டி தானே ஓடிட்டுருக்கோம், அவங்களுக்கு நல்லதுன்னா செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைனலி மாட்டிட்டோம். அதுக்கப்புறமே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பாடு ஏசி போட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு மதிய சாப்பாடை முடிச்சாச்சு. என்னோடய மினி விளாக் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி